So hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோல Oppo A96 அப்படிங்கிற இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோனோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங், இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், லாஸ்டா எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்னு நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் வீடியோலாம் வாங்க. நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் இந்த செல்ஃபோனோட பாக்ஸ். அழகா ப்ளூ கலர்ல Oppo A96 அப்படின்னு எழுதிருக்காங்க. நான் வந்து 8GB RAM and 128GB ROM வேரியன்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஒரு வேரியன்ட் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து சிம் எஜெக்டர் பின் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் சாஃப்ட் கேஸ் வச்சிருக்காங்க. எல்லா சாஃப்ட் கேஸ் மாதிரியும் உள்ள வந்து சொரசொரன்னு இருக்கு, வெளியில வந்து நல்லா வலுவலுன்னு இருக்குது. அண்ட் செல்போன் இருக்குது, அதை தூக்கி ஓரமா வச்சிடலாம். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா பெருசாவே இருக்குது அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த செல்போனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணீங்களா? ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து வைக்கல. அது ஒன்றும் சூப்பர் டூப்பர் ஹெட்ஃபோனாக இருக்க போகிறது கிடையாது. நார்மலாக அந்த டிப்பிக்கல் ஆப்போ அண்ட் விவோட ஹெட்ஃபோன்ஸ் தான். பட் அது இருந்திருந்தா ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. டிசைன், இந்த செல்ஃபோனை ஃபர்ஸ்ட் என் கையில் எடுத்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் மொந்தையா இருக்க மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது அப்ராக்சிமேட்லாம் பார்த்தீங்கன்னா 190 கிராம்ஸ். ஓகே, கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தோன்னு உங்களுக்கு வெயிட் தெரியாது. ஏன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் கையில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கை வலிக்கும். அண்ட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொந்தா இருந்தாலும் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.4 mm தான். ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு குண்டான ஃபோன்லாம் கிடையாது. அண்ட் இது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபோன். ஸோ சிங்கிள் ஹேண்டட் ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அண்ட் டிசைன் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான். அஃப்கோர்ஸ் பேக் சைடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி க்ரீனிஷ், ப்ளூயிஷ், பர்பிளிஷ் ஷேட்லாம் வந்து தெரியுது. தொட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் அ பிளாஸ்டிக். ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்காக ஆப்போ வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. கார்னிங் கொரில்லா கிளாஸஸ், ஸ்காட் ஜென்சேஷன் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, திஸ் ஷுட் பி அ லேமினேட்டட் ஸ்க்ரீன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த செல்ஃபோனில் IP5X டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் IP4X வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணியில் போட்டாலோ டஸ்ட்டில் போட்டாலோ இந்த செல்ஃபோன் வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொடுக்காட்டியும் மெட்டீரியல்ஸ் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் 2 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வாங்கியிருக்கனால சேஃப்டி கான்சியஸாக இருக்கிறவங்க வந்து இந்த செல்ஃபோன் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், இந்த செல்ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஒரு சிம் ட்ரே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ட்ரே வருது. இதில் நீங்கள் 2 சிம் கார்டு தனித்தனியாக போட்டுக்கலாம். அது கூடவே டெடிகேட்டட் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நீங்கள் அப் டு 1 TB வரைக்கும் மெமரி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம், which is really really good. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து தனித்தனி பட்டனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் தி செல்ஃபோன் யூ ஹேவ் தி 3.5 mm ஆடியோ போர்ட், which is really good. அதுக்கப்புறம் மைக் இருக்குது, அதுக்கப்புறம் USB-C டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் a dual speaker system. ஸோ அப்போ என்னது, ஃப்ரண்ட்ல இருக்க ஏர் பீஸ் தான் அவங்க வந்து 2வது ஸ்பீக்கராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் a gimmicks. ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் வந்து லவுடராக வர போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் கொஞ்சோண்டு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் கேம் விளையாடும் போதும் சரி, படம் பார்க்கும்போதும் இந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகி ஒரு லவுட் ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன் யூ ஹேவ் தி ஹைப்ரிட் பட்டன். இதை வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். லாக் அண்ட் லாக் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் ஆஃப் தி செல்ஃபோன் யூ ஹேவ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். ஹார்ட்வேர், இந்த செல்ஃபோனில் Snapdragon 680 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6 nm சிப். இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 6 nm சிப் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, 6 nm ஃபேப்ரிகேஷன் டெக் இருக்கிறனால டிரான்சிட்டோட சைஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் கிடைக்கும். அதனால நிறைய ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். RAM வந்து 8GB RAM கொடுத்துருக்காங்க. ROM வந்து 128GB ROM கொடுத்துருக்காங்க. RAMோட டெக்னாலஜி LPDDR4X அண்ட் ROMோட டெக்னாலஜி UFS 2.2. இது ரெண்டோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே இந்த செல்ஃபோனில் விளையாண்டுக்கலாம். ஆனால் கேமிங் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கேமிங் பெஞ்ச் மார்க்ல இருந்து ஒரு 2 படி கீழே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே இந்த செல்ஃபோனில் விளையாண்டுக்கலாம். பட் கண்டிப்பாக அங்கங்கே ஒரு கிளிச்சஸ் இருக்கும், ஃப்ரேம் ஸ்கிப்பிங்லாம் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். டிஸ்பிளே, இந்த செல்ஃபோனில் 6.59 inches அப்படி இல்லைன்னா 16.74 centimeters இருக்கக்கூடிய ஒரு IPS LCD ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 1080p x 2412 pixels, அதாவது ஃபுல் HD ப்ளஸ் பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஸ் 20:9, ஒரு டால் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். பிக்சல் டென்சிட்டி இஸ் 401 ppi, which is really really good. ஓகே, இது என்னதான் LCD பேனலாக இருந்தாலும் இதோட பேக்லைட் பார்த்தீங்கன்னா LED தான். அதே மாதிரி எனக்கு LCD பேனல் வந்து நிறைய பேர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி நாட். LCD பேனலில் தான் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக இருக்கும். AMOLED பேனலில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கும், பஞ்சியாக காட்டும். பட் LCD பேனலில் ட்ரூ டு தி நேச்சராக இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ பிக்சல் டென்சிட்டி வந்து 401 அப்படிங்கிறது இன்க்ரெடிபிளி குட். உங்களால் பிக்சல்ஸ் பார்க்கவே முடியாது. குறிப்பாக நீங்கள் மூவிஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நீங்கள் 60 Hz வச்சுக்கலாம், 90 Hz வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ வச்சுக்கலாம்.
இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க, which is really really good. இது எப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது இல்லைனா நிறைய மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் லைக் மூவிஸ் பார்க்கும்போது கேம்ஸ் விளையாடும்போது இந்த ரெஃப்ரெஷிங் ரேட்டோட பஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 85%. ஏன்னா அந்த செல்ஃபோனில் சின்ன நல்லா இருக்குது, பெசல்ஸுமே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் ஆஃப் தி ஸ்க்ரீன் இஸ் 600 nits. ஸோ எதிர்பார்த்ததான் எல்சிடி பேனல் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதனால வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியும் சரி டேலைட் விசிபிலிட்டியும் சரி கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஓகே, குறிப்பாக கேமரா யூஏல ஆன் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சின்ஸ் இட் இஸ் எல்சிடி பேனல் விசிபிலிட்டி வந்து ஆவரேஜ் தான். பேட்டரி, இந்த செல்ஃபோனோட செல்லிங் பேட்டே பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்க்குள்ளே வச்சிருக்காங்க. ஸோ நான் சார்ஜிங் ஸ்பீடு வந்து செக் பண்ணல, அக்யூரேட்டாக வந்து செக் பண்ணல, பட் சார்ஜ்லாம் போட்டு பார்த்தேன். என்னோட கணிப்புப்படி 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது. 0 to 100 வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிடும். அண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து அதிகமாக கேமரா தான் யூஸ் பண்ணேன். அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லை, ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபோன் வந்து கிடையாது. அதனால ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. டெஃபினட்டாக மாடரேட் யூஸருக்கு 2 நாள் வந்து சார்ஜ் தாராளமாக நிற்கும். நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்ஃபோனில் 5G கிடையாது. திஸ் இஸ் a 4G ஃபோன், பியூர்லி 4G ஃபோன். 4G and 3G பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா நெட்வொர்க்குமே எல்லா பேண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால அதை பற்றி நான் சொல்ல வரல. வைஃபை வந்து 2.4 GHz and 5 GHz பேண்ட் இருக்கக்கூடிய வைஃபை கொடுத்துருக்காங்க. அதுபோல் வைஃபை ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வைஃபை டைரக்ட், வைஃபை டிஸ்பிளே, வைஃபை மீமோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான் கொடுத்துருக்காங்க, 5.2 வந்து கொடுக்கல, ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் NFC வந்து இந்த செல்ஃபோனில் கிடையாது. பட் FM ரேடியோ வந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனை மட்டும் சொருகிட்டு நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக வந்து FM ரேடியோ கேட்கலாம், which is really good. கேமராஸ், இந்த செல்ஃபோனில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஒன்று வந்து 50 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து 2 மெகா பிக்சல். இந்த 2 மெகா பிக்சல் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நீங்கள் பாருங்களேன், ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைஸு. ஸோ 50 மெகா பிக்சல் கேமராவோட ஆப்பர்ச்சர் வந்து f1.8. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து அப்ராக்சிமேட்டாக 26 mm. ஒரு மாடரேட்டான வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.7 inches. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, ஒரு குட்டி சைஸ் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதோட பிக்சல் சைஸே பாருங்களேன், சென்சரோட பிக்சல் சைஸே 0.64 மைக்ரோமீட்டர்ஸ் தான், 1 மைக்ரோமீட்டர் கூட கிடையாது. அண்ட் இந்த ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சார். ஓகே, ஆப்பர்ச்சர் வந்து f2.4. இது இந்த போர்ட்ரேட்டில் பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/5.0, ரொம்ப ஒரு பொடி சென்சார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல்ல ஆப்பர்ச்சர் f2.0ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/3.0, ஒரு சின்ன சைஸ் சென்சார் தான், பட் ஃப்ரண்ட் கேமராக்கு இது போதுமானது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த செல்ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்பர் 1 இஸ் தி ஸ்பீக்கர். இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. பூம் பூம் அப்படின்னு கேட்குது, எக்கோ அடிக்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து எனக்கு கேட்குது. அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இந்த ஸ்பீக்கர் இல்லை. இந்த கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் 2 ஸ்பீக்கர் வேற சொல்கிறாங்க, பட் அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதே மாதிரி டால்பி சவுண்ட் சிஸ்டம்லாம் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக இவங்களோட ரியல் சவுண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இந்த கொடுத்துருக்கதையாவது கொஞ்சம் வந்து கிளியராக கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து நல்லா இல்லை. ஸோ ரெண்டாவது எனக்கு பிடிக்காத விஷயம், இந்த செல்ஃபோனில் மேக்ரோ கேமரா அப்படின்னு ஒரு கேமராவே கிடையாது, மேக்ரோ மோடும் கிடையாது. அதே மாதிரி வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது, வைட் ஆங்கிள் மோடும் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்க அந்த 26 mm தான் நீங்கள் ஷூட் பண்ணிக்க முடியுமே தவிர வைட் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் லாப்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸை மிஸ் பண்ணது ஒரு பெரிய டிராபேக்காக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபோட்டோ மோடு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நார்மலாக ஃபோட்டோ மோடில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பஞ்சான இமேஜ் இல்லை. ஃபில்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அந்த அளவுக்கு இமேஜில் ஒரு பஞ்ச் வந்து இல்லை. அண்ட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி போயிட்டீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. இமேஜஸ் ஃபுல்லாக நல்லா கிரெயின்ஸ் இருக்குது, ப்ரௌனிஷாக பிங்கிஷாக தெரியுது, வாட்டர் கலர் எஃபெக்ட்லாம் வருது. நீங்கள் ஆர்டிஃபேக்ட் லுக் வந்து பயங்கரமாக கொடுக்குதுனால இங்கே ஜூம் பண்ணிங்கன்னா நல்லா நீங்கள் பார்க்கலாம். அதாவது லோ லைட்டில் ஷேடில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்பொழுது அல்ட்ரா லைட், அதாவது நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செல்ஃபோனை மறந்துடுங்க, சுத்தமாக வேஸ்ட். எத்தனைக்கும் நைட் மோட்ல வந்து அவங்களோட லெகசி ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து இருந்துமே அந்த அளவுக்கு வந்து ஒரு பஞ்சினஸ் வந்து ஃபுட்டேஜஸ்ல இல்லை. அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1080p 30 frames per second மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ எந்த காலத்தில் இருக்காங்கன்னு பாருங்க. அட்லீஸ்ட் 1080p 60 அது கொடுத்துருக்கலாம், 4K கொடுக்காட்டி 1080p 60 frames நீங்கள் கொடுத்துருக்கலாம். ரொம்ப வீடியோ குவாலிட்டிலாம் வந்து வெரி ஆவரேஜாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த ஜூம் ஆப்ஷன்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2xக்கு மேலாம் போட்டிங்கன்னா ஒன்றுமே அந்த ஃபுட்டேஜில் தெரியாது. ஓகே, ஸோ அதனால் வீடியோ குவாலிட்டி வந்து நான் பார்த்த வரைக்கும் பிலோ அவரேஜ். அண்ட் டைம் லேப்ஸ் வந்து நீங்கள் 10xலேருந்து 960x வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ரியலி குட். ஆனால் என்ன பிரச்சனைனா அவுட்புட் வந்து நல்லாவே இல்லை. நானும் என்னென்னமோ லைட்டிங் கண்டிஷனில் எடுத்து பார்க்குறேன், அவுட்புட் வந்து ரொம்ப மீடியோக்கராக இருக்குது. டைம் லேப்ஸில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுத்து இருந்தாலும் வீடியோ அவுட்புட் வந்து பிலோ அவரேஜ். ஓகே, இதுக்கு மேலே ஒரு ஃபோனில் வந்து நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது, ஒரு 20,000 ஃபோனில் வந்து பெருசாக குறை சொல்லக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். ஃபோட்டோ மோடு டிசப்பாயிண்ட் பண்ணால் கூட, வீடியோ மோட் டிசப்பாயிண்ட் பண்ணால் கூட, நைட் மோடு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தால் கூட
போர்ட்ரேட் மோட் வந்து நல்லா இருக்குது இந்த ஃபோனில். அந்த 50 மெகா பிக்சல் வந்து அப்போ தான் வந்து வேலையை காட்டுது. ஓகே, போர்ட்ரேட் மோட் எடுக்கும்போது 99% வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி இவங்களோட லெகசி ஃபில்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பொக்கே ஃபிளார் போர்ட்ரேட் ஃபில்டர் வந்து ஃபோட்டோ மோடில் மட்டும் கொடுத்து, அதாவது போர்ட்ரேட் மோடில் மட்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோ மோட் அதை விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபில்டரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் அப்படியே ஷிம்மர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த அவுட்புட் இஸ் ரியலி குட். போர்ட்ரேட் மோடில் இருக்க எல்லா ஃபில்டர்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டும் சரி, ரியர் போர்ட்ரேட்டும் சரி, இந்த அவுட்புட் இஸ் ரியலி குட். நல்லா ஜூம் பண்ணால் கூட கிளாரிட்டி வந்து நல்லா ரீட்டைன் பண்ணியிருந்துச்சு. இந்த செல்ஃபோனோட கேமரால ஒரே ஒரு விஷயம் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போர்ட்ரேட் மோட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்லோ மோஷன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்லோ மோஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸ்பீடு, டியூரேஷன்லாம் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலுமே அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இல்லாட்டியும் அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. வீடியோ ஃபுட்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் எடுக்கும் பொழுது the output is really really good. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்டி ஃபோட்டோஸ் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபோட்டோ மோடுக்குள்ள 50 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா ஹெச்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஹெச்டி வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதில் ஜூம் பண்ணிக்கலாம். 50 மெகா பிக்சல் வச்சு எடுக்கும்போது உங்களால் ஜூம் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்ட்ரா ஹெச்டி மோடில் போய் நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி, ஃப்ளாஷ்லாம் அப்ளை பண்ணி, ஜூம்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அவுட்புட்டில் ஃபோட்டோ கிளாரிட்டி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த கலர் சைன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நார்மல் ஃபோட்டோ மோடில் வந்து கலர் சைன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரா ஹெச்டி மோடில் இந்த கலர் சைன்ஸ் வந்து அப்படியே ரீடைன் ஆகிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஃபுட்டேஜஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இந்த செல்ஃபோனில் மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கணும், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் நீங்கள் எடுக்கணும்னா பெட்டர் யூஸ் ஹெச்டி மோட். ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோ கொடுத்துருக்காங்க. அவங்களோட லெகசி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இந்த செல்ஃபோனை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வாங்க வேணாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுறேன். யாரெல்லாம் கேமரா எந்தூசியாஸ்ட், அதிகமாக ஃபோட்டோ எடுப்போம், அதிகமாக ரீல்ஸ்லாம் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த செல்ஃபோன் வந்து கிடையாது. வெறுமனே போர்ட்ரேட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த செல்ஃபோன் வாங்கலாம். போர்ட்ரேட் அவுட்புட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மிச்சபடி வீடியோகிராஃபிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. குறிப்பாக நைட் மோட்லாம் வெரி வெரி ஆவரேஜ். ஸோ அதனால் ஃபோட்டோ வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க இந்த செல்ஃபோனை வாங்காதீங்க. பட் யார் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக எனக்கு பேட்டரி வேணும், ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணணும் ஃபோனை, அதே மாதிரி குயிக் சார்ஜிங் வேணும், கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா Snapdragon 686 நானோமீட்டர் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு சேர்ந்து நிறைய நேரம் வந்து ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஓவராலாக 20,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒர்த்து தான். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 20,000 ருபீஸ்க்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ யாராவது என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000 ருபீஸ்க்கு ஒரு ஃபோன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் இதை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதையும் நீங்கள் வாங்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. இந்த ரூபாய்க்கு இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒர்த்து தான். அது போக நீங்கள் வேற பிராண்டு பாருங்க, ஒருவேளை இதை விட அது உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் அதே எடுத்துக்கலாம். நீங்கள் போக்கோ பாருங்க, ஜாமி பாருங்க, ரெட்மி பாருங்க, விவோ பாருங்க, இன்ஃபினிக்ஸ்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பாருங்க. சாம்சங் தவிர எதாவது வேணாலும் பாருங்க. ஏன்னா நீங்கள் சாம்சங்னா 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா போட்டு வாங்கினீங்கன்னா ஃபோன் வந்து நல்லா இருக்கும். 20,000 சாம்சங்ல ஃபோன் வந்து நல்லா இருக்கிறது. பட் இந்த மாதிரி சைனீஸ் பிராண்ட்ஸ்லாம் வந்து 20,000 ருபீஸ்க்கு உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதையும் பாருங்க, இது ரேஞ்சில் இருக்க மித்ததையும் பாருங்க, எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் மனோஜ்.